Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹை புரோட்டீன் கிரேவி தான் பார்க்க போறோம். நீங்க இதை டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் லஞ்சுக்கும் நீங்க வேணா ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் டின்னர் தானே நான் ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ நீங்க சப்பாத்தி இல்லாட்டி ஃபுல்கா அது மாதிரி தான் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இது மாதிரி நான் நிறைய ஹை புரோட்டீன் ரெசிபிஸ் போடுவேன், அது உங்களுக்கே தெரியும். நீங்க புதுசா சப்போஸ் வந்திருந்தீங்கன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் டு அவர் பேஜ். இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போய்க்கலாம், நான் ரொம்ப பேச விரும்பல. அண்ட் திஸ் இஸ் ஹை புரோட்டீன் கிரேவி. இதோட பேர் என்னன்னா என்ன வைக்கலாம், ஆமா நம்ம இந்த ரெட் பெப்பர் ரெட் கேப்சிகம் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ ரோஸ்டட் ரெட் பெப்பர் சிக்கன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஜஸ்ட் ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணுங்க, போர் பண்ண வேண்டாம். அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணது எதனால எடுத்துக்கோங்க. நான் நார்மல் மேரினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த மேரினேஷன் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் கேப்சிகம் தான், அதை நம்ம ரோஸ்ட் பண்ண விட்டுடலாம். இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸுக்கு இல்லாட்டி நானே எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா சப்பாத்தி மோஸ்ட்லி பண்ணுவேன். எனக்கு அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நைட் சாப்பிடும்போது. அண்ட் சப்பாத்திக்கு தொட்டுக்க கிரேவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது சிக்கன் கிரேவி நார்மல் நம்ம பண்ணுவோம்ல கேரளா ஸ்டைல் அந்த கிரேவி, இல்லாட்டி தமிழ்நாடு ஸ்டைல் நார்மல் கிரேவி. அப்படி இல்லாட்டி இது பண்ணுவேன், சப்பாத்திக்குள்ள பன்னீர் வந்துட்டு மயனீஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள சிக்கன் ரோஸ்ட் பண்ண சிக்கன் வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சிருவேன், அதை ஏர் ஃப்ரை பண்ண சிக்கன். அதுவும் இல்லாட்டி எக், அதான் சப்பாத்தியில ஒரு எக் போட்டு மேலே சப்பாத்தி வச்சு அதுக்குள்ள ஒரு லெட்யூஸ் வச்சு அதுல சிக்கன் வச்சு மோஸ்ட்லி இது மாதிரி ரெசிபிஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் குவிக்கா பண்ற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்துட்டு கிரேவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி சாப்பிட்றத விட கிரேவிஸ் ரொம்ப பிடிக்கும்ல. இது என்ன சத்தம் கொடுக்குது? சரி ஓகே. இது மாதிரி நார்மலா சாப்பிட்றத அவங்களுக்கு கிரேவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலதான் ஓகே. ஆக்சுவலா நம்ம இந்தியன் ஸ்டைல நிறைய கிரேவிஸ் இருக்கு, அதுல நம்ம இப்ப பண்றோம்ல இது ஒரு பெஸ்ட் கிரேவி. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கேன். அதே மாதிரி எப்பெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம், இதை யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி பண்றோமோ அது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஈவன் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட நான் போஸ்ட் போட்டிருப்பேன். எப்படின்னா ரெட் கேப்சிகம் வச்சு நம்ம ஒரு பாஸ்தா பண்ணிருப்போம், அது கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க இது வரைக்கும் இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் ஃபாலோ பண்ணவங்களுக்கு அந்த ரெசிபி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே இந்த நம்ம அதான் சொல்றேன் ரெட் கேப்சிகம் வச்சு பண்ற ரெசிபிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுங்க அது நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இது நல்லா சாஃப்டா ஜூஸியா இருக்கும். ஸோ லெட் இட் கூல் டவுன். சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு, தெரியுதா? ஸோ 250 கிராம் ஆஃப் சிக்கன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரெட் கேப்சிகம்ல இருக்க அந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதான் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்லிக், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரெட் கேப்சிகமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணுறது தான் இன்னும் இருக்க ஒரே வேலை. யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு பிளெண்ட் பண்ணும்போது க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம லோ கேலரியாக பண்ணுறதுனால நம்ம க்ரீக் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிளெண்ட் பண்ணதை அப்படியே குக்கான சிக்கன் மேலே ஊற்றிட்டு ஒரு 8 to 10 minutes நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு குக் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சால்ட், பெப்பர், கொரியாண்டர் லீவ்ஸ் போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த டேங்கி ஃப்ளேவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணிடலாமா? நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதான் நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஹானஸ்ட் ரிவ்யூ கமெண்ட்லாம் சொல்லுங்க. பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலனாலும் நம்ம வேற ஏதாச்சும் ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் ஆல் த டைம் சப்போர்ட். எப்பவுமே கூட நிற்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம அடுத்த குவிக்கா பண்ணக்கூடியதா டின்னர், லஞ்ச்ல, பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகேவா? Thank you for watching. Bye.